அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உளு இல்லாதவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று. ஆக இந்த உளுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கற்றுத் தந்தார்களோ அதன் அடிப்படையிலே நாம் செய்து கொள்ளுவோம். முதலாவதாக உளு செய்வதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஓதிக்கொள்ள வேண்டும். நசையி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 77வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் பெயரால் உளு செய்யுங்கள் என்று கூறினார்கள். மேலும் அதற்கு அடுத்ததாக உளு செய்வதற்கு முதல் படியாக நாம் நம்மளுடைய முன்னங்கைகளை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 105வது ஹதீஸாக உளு செய்வதற்குரிய தண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் உளு செய்ய ஆரம்பித்தார்கள். தனது முன்னங்கைகளை முதலில் கழுவினார்கள். அடுத்ததாக இதை நாம் செய்துவிட்டு பிறகு நம்மளுடைய வாய் மற்றும் மூக்கை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். புகாரிலே 160வது ஹதீஸாக பின்னர் தண்ணீர் எடுத்து வாய் கொப்பளித்து மூக்கையும் சுத்தம் செய்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வாய் கொப்பளிப்பதற்கும் மூக்கை சுத்தம் செய்வதற்கும் தனித்தனியா நாம 2 தடவை தண்ணீர் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஒரு கையளவு நாம் தண்ணீர் எடுத்து முதல் பகுதியில் வாயை, அடுத்ததாக கொஞ்ச தண்ணியில நம்ம மூக்க சுத்தம் செய்யலாம். இதுக்கும் ஆதாரமான ஹதீஸ் இருக்கு. புகாரில 140வது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உளு செய்தார்கள். அப்போது ஒரு கையில் தண்ணீர் எடுத்து அதன் மூலமே வாய் கொப்பளித்து மூக்கிற்கும் தண்ணீர் செலுத்தினார்கள். பின்னர் இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்ய நான் பார்த்தேன் எனவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நசையி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 90வது ஹதீஸாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உளு செய்வதற்குரிய தண்ணீரை எடுத்து வர செய்து வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி இடது கையால் சுத்தம் செய்தார்கள். பின்னர் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்த முறையாகும் என்று கூறினார்கள். ஆகவே சுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலே இடது கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்முடைய முகத்தை கழுவ வேண்டும். புகாரிலே 140வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்த முறையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கும் போது, ஒரு கை தண்ணீரை அள்ளி அதனை மற்றொரு கையால் சேர்த்து கொண்டு இதன் மூலம் தமது முகத்தை கழுவினார்கள் என்று புகாரிலே இடம்பெறுகின்றது. நாம் முகத்தை கழுவியதற்கு பின்பாக தாடி இருக்கக்கூடியவர்கள் தாடியை நன்றாக கழுவ வேண்டும். அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 24779வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்யும் போது தண்ணீரை கொண்டு தமது தாடியை கோதி கழுவுவார்கள் என்றும் உள்ளது. அடுத்து நாம நம்மளுடைய முட்டுக்கை வரைக்கும் தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும். புகாரில 160வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்த முறையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கும் போது முகத்தையும் மூட்டு வரை 2 கைகளையும் 3 தடவை கழுவினார்கள் என்று உள்ளது. அடுத்ததாக நம்ம தலைக்கு சுத்தம் செய்ய வேண்டும். அது எப்படிங்கிறத கவனமா தெரிஞ்சுக்கோங்க. புகாரியா 185வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்த முறையை அப்துல்லா பின் சைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கும் போது தம் 2 கைகளையும் தலையின் முன்பகுதியில் வைத்து பிடரி வரை கொண்டு சென்ற பிறகு அப்படியே எந்த இடத்தில் இருந்து தடவ ஆரம்பித்தார்களோ அந்த இடத்திற்கு திரும்ப கொண்டு வந்து விடுவார்கள். அதாவது நம்ம முன்னாடி கையை வச்சு அப்படியே தலையை ஃபுல்லா நினைச்சு பிடரி வரைக்கும் போயிட்டு கையை எடுக்காம அப்படியே என்ன பண்ணணும்னா முன்னாடி வரணும், அது ரிட்டர்ன் வரணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக காதுகளை நாம் கழுவ வேண்டும். அது எப்படி என்பதையும் பார்ப்போம். நசையி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 101வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்த போது தமது ஆட்காட்டி விரலை காதுகளின் உட்பகுதியிலும் கட்டை விரலை காதுகளின் வெளிப்பகுதிகளிலும் வைத்து காதுகளுக்கு மஷைக் செய்தார்கள். கால்களையும் நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். புகாரில 2 ஹதீஸுகள் கவனமாக வருகிறது. இதை தயவு செய்து கவனத்தோடு கேளுங்கள். புகாரில 140வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கும் போது ஒரு கை தண்ணீர் அள்ளி அதனை தமது வலது காலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதனை கழுவினார்கள். பின்னர் இன்னொரு கை தண்ணீர் அள்ளி தமது இடது காலில் ஊற்றி கழுவினார்கள் என்று ஒரு செய்தியும். அடுத்ததாக நம்மளுடைய கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணிக்கட்டு நன்றாக நனைய வேண்டும். அப்படி நனையாவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு அவர்களுடைய இருப்பிடத்தை நரகத்தில் தேடிக்கொள்ளட்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே கவனமாக கேளுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் செய்முறைகளாக வர இருக்கிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.